சொல்லுங்கப்பா. கிருஷ்ணா வந்துட்டாருன்னு போனை கட் பண்ணீங்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் போச்சுடா. பா, முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க. கிருஷ்ணா என்கிட்டயே வந்து இங்க இருந்து உனக்கு தகவல் சொல்றது யாருன்னு என்ன கண்டுபிடிக்க சொல்றாருடா. அது மட்டும் இல்லடா, இந்த மிரட்டல் விஷயத்துல அவங்க கொலவெறியில இருக்காங்கடா. நாம மாட்டினா நம்மள உயிரோட விட மாட்டாங்கடா அப்படின்னு அவர் சொன்னாரா? அவர் பேசுனதை வச்சு நான் சொல்றேன்டா. போதாததுக்கு அந்த காயத்ரி வேற இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே கொலையெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. நாம மாட்டினா அவ்வளவுதான்டா மாவன. எனக்கு பயமா இருக்குடா. பா பா பா, முதல்ல நீ பயப்படதை நிறுத்து. அவங்க தான் நம்ம கிட்ட சிக்கியிருக்காங்க. அதனால பயப்பட வேண்டியது அவங்க தான், நாம அல்ல. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்ட காசு வந்துடும். நீ பயப்படாம இரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனா என்னதான்டா கிருஷ்ணா ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. அதனால என்ன, உன்னை கேட்டா தேடிக்கிட்டு இருக்கேன்னு சமாளி, அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்குள்ள கைக்கு காசு வந்துடும். பயந்து உன்னை நீயே காட்டி கொடுத்துக்காத, அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்ல முடியும். யோ, நீ மேனேஜர் வேலை தானே பார்க்குற, உனக்கு எதுக்கு மாஃபியா வேலை? நல்லா மாட்டினியா? இப்பதான் மாட்டிக்கிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்காத. இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கேன்னு எனக்கு எப்பவோ தெரியும்.